ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான், பாப்பா, மாமா 3 பேருமே வந்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம். பாப்பா பிறந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சென்னைக்கு, அதுவும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம். பாப்பா அது வரைக்கும் ட்ரெயினை வெளியில் தான் பார்த்துருக்கா. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு வந்துட்டாலே நம்ம சொல் பேச்சே கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெளியில் மற்றவங்கள பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேட்டை பண்ணுறதுல எங்கள் பூர்வி ரொம்ப பெரிய ஆள். சரியான வால் கூட. வீட்டில் கூட ஓரளவுக்கு அரட்டி உட்கார வச்சிடலாம். ஆனால் வெளியிலலாம் அரட்டினா மற்றவங்க நம்மளை தான் வித்தியாசமாக வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் நான் பெருசாக அவளை வந்து திட்டுறதில்ல. அதனால கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போலலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 6:45 ட்ரெயின் தான் நாங்கள் ரீச் பண்ணணுன்ட்டு கிளம்பி வந்தோம். அதனால் வீட்டில் வந்துட்டு பப்பாளிலாம் இருந்தது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு போனால் வேஸ்ட் ஆகிடுன்ட்டு அதை வீட்டிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வந்து அது சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. பட் மாமா வந்துட்டு அதெல்லாம் சுத்தமாக வயிற்றுக்கே பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரெயின்லேயே கொண்டுட்டு வருவாங்கள்ல இட்லி, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மணப்பாறை வந்துச்சு. மணப்பாறை எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மணப்பாறை வரும், 2 முறுக்கு பாக்கெட்டும் வாங்கி ஜாலியாக வந்துட்டு பேசிக்கிட்டே அந்த பாக்கெட்டையும் காலி பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சென்னை தான் போகிறோம். என் மாமாவோட ஸ்கூல்மேட் அண்ணா அவங்க ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒரு சிலர் வந்துட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஸோ அப்படி கூப்பிடும்போது சரி வரோன்னு நம்மளும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிடுவோம். அண்ட் இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக ஓயாமல் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட உண்மையான அன்பு புரிஞ்சுது. சரி அந்த அன்பை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு சடனாக பிளான் பண்ணி இப்போ கிளம்பி வந்திருக்கோம். அண்ட் தாம்பரம் ரீச் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன். சரி ஓகே, பாப்பா வந்துட்டு சுத்தமாக சாப்பிடவே இல்லை அப்படின்றதுனால இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பெரிய பெரிய ஹோட்டல் போனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி இருந்ததில் போய் சிம்பிளாக எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு தென் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.